இந்த தற்காலிக கல்வி முறையானது இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என்றோ ஒரு நாள் மீண்டும் அந்த அன்னை பூவதி கலைக்கூடத்தில் பிள்ளைகளுடைய அங்கத்துவம் இணைக்கப்படும், இறந்த அங்கத்துவம், பறிக்கப்பட்ட அங்கத்துவம் மீண்டும் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போது, அல்லது ஒரு தொடர் அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் இப்போது கல்வி என்ன நீங்கள் தனிப்பட்ட பெற்றோராக கேட்டால் இப்பொழுது இருக்க நிர்வாகங்களால் அது சாத்தியப்படாது என்று அவர்களுடைய மனோநிலை அப்படி அல்ல. அவர்கள் தங்களுடைய சிந்தனா சக்தியையும் தங்களுடைய மூளையையும் பூட்டி விட்டார்கள். அப்ப எதிர்காலத்தில் அதை தாண்டி எதையுமே அவர்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சிந்திக்கக்கூடிய அந்த தகமை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் இந்த நிர்வாகத்தால், இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகங்களால் நீங்கள் சொல்கின்ற விடயம் நடைபெறும் என்று எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. நிர்வாகங்கள் மாற வேண்டும். புதிய வரக்கூடிய நிர்வாகங்கள் கடந்த கால தவறுகளை சரி செய்ய முற்படுகின்ற வேளையிலே நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய புரிதல். எப்படி அப்படி நீங்கள் சொல்றதன்படி எப்படி இந்த நிர்வாகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அப்ப இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான நடவடிக்கைகள் எப்படி அமைய போகுது, அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? அது மிக முக்கியமான கேள்வி. இந்த நிர்வாகங்கள் மாற்றப்பட்டு இந்த நிறுவனத்தினுடைய மாண்பு காக்கப்படுவதும், நிறுவனம் எதற்காக தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த அடிப்படை கருத்தியல் தக்க வைக்கப்படுவதும், ஒரு ஜனநாயக நடைமுறை கொண்டு வரப்படுவதும் தனியே எங்களுடைய கைகள் மட்டுமல்ல ஜெயமிலா, அது இந்த சமூகத்தினுடைய கைகளிலே இருக்குது. இந்த சமூகம் தான் அந்த விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல வளாகத்துக்குள் மட்டும் சுற்றி கொண்டிருந்த பிரச்சனையை நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டோம். சமூகத்துக்கும் ஒப்படைத்து இங்கே இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளிடமும் ஒப்படைத்து விட்டோம். இனி அவர்கள்லாம் அந்த விடயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். 1.5 வருடங்களாக நாங்கள் தெருவில் நின்று போராடி இந்த விடயத்தை நாங்கள் பொறுமைப்படுத்தியுள்ளோம். இனி இந்த சமூகம் தான் அந்த நிர்வாக மாற்றங்களுக்கான விடயங்களை முன்னின்று செய்ய வேண்டும். இப்பொழுது என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நான் இப்பொழுது அன்னை பூவதி நிறுவனத்தில் அங்கத்தவன் அல்ல. அதனால் அந்த அன்னை பூவதி நிறுவனத்திலே ரொம்பன் வளாகமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த வளாகமாக இருக்கட்டும், எங்கேயும் போய் நான் நிர்வாக மாற்றத்திற்கான அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ள என்னால் முடியாது. அதனால் நான் அங்கத்தவன் அல்ல. அதனால் எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த உரிமை உள்ளவர்கள் தான் வாக்களிக்கும் உரிமை. குறிப்பாக நீங்கள் ரொம்பன் வளாகத்தை சொல்ல போனால், ரொம்மன் வளாகத்திலே வாக்களிக்கும் உரிமை உள்ள அங்கத்தவர்கள்லாம் நீங்கள் சொன்ன விடயத்தை நீ முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் வெளியிலிருந்து தார்மீக ஆதரவும் வேறு உலகாலம் செய்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். ஆனால் அங்கே அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதே போல் சமூகம் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிர்வாக மாற்றங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். இனியாவது சிந்திக்க வேண்டும். கடந்த 15 வருடங்கள் நாங்கள் சிந்திக்காமலேயே இருந்து விட்டதால் இந்த ஒரு அவல நிலைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த சமூகமாக கூட்டு பொறுப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த தவறை திருத்த புறப்படுவோம். திருத்துவதற்கு இங்கே ஒரு புள்ளியிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். ஒரு குறிப்பிட்ட பெற்றோர் எங்களோடு பலரும் இணைந்திருக்கின்றார்கள். புரிதல் உள்ளவர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களோடு களத்திலே நிற்க அவர்களுக்கு புறச்சூழல்கள் காரணமாக இருந்தாலும் கூட புரிதல் இருக்கிற பெற்றோர் நிறைய பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள். பேசுகின்ற உலர்ந்த விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன கேள்விக்கு இனி இந்த சமூகமும் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ள பெற்றோரும் தான் இந்த நிர்வாக மாற்றங்களுக்கான விடயங்களை கவனிக்க வேண்டும். வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் இவ்வளவு காலம் போராடிய அனுபவம் இருக்கிற அனுபவத்தை வைத்து யாப்பு ரீதியாகவோ அல்லது கட்டமைப்பு ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ வழிகாட்டுதல்களை சொல்வதற்கான தளம் இருக்கிறது. அதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் வளாகத்திலே நிர்வாக மாற்றத்தை கொண்டு வருவது, அங்கே அங்கத்துவம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதே போல் தலைமை நிர்வாகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏனைய வளாகங்களிலே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள். அவர்களுக்கு இந்த புரிதல் வேணும். இந்த சமூகத்திலே இந்த நிறுவனத்தை ஏன் இவ்வளவு எளிநிலை என்பதற்கான புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தனியே ஒரு தலைமை நிர்வாகியால் தான் இவ்வளவு பிரச்சனை 15 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் அதில் பாதாளத்துக்குள் சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே ஜெயமிலா அன்னை பூவதி ரொம்மன் வளாகத்திலே லெக்ஸ் ஹெல்ப் என்று உதவி பாடத்திட்டங்கள் இருந்தன. அந்த உதவி பாடத்திட்டங்களை நோர்வீஜிய கல்வித்துறை 1 வருடமாக அவதானித்து அது சிறந்த முறை என்று அவர்கள் முடிவு செய்து அதற்கு பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய நோர்வீஜிய பாடசாலைகளில் உதவி திட்ட முறைகளை கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு இந்த நாட்டைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது ரொம்மன் வளாகம். இன்று எங்கே இருக்கிறது? இன்று அந்த உதவி பாடத்திட்டமே நடைபெறுவதில்லை.
ஓரிரு வகுப்புகள் அங்கே நடக்கலாம். எத்தனையோ மாணவர்கள் தனியாக தமிழ் பேசும் மாணவர்கள் மட்டுமல்ல, வேறு மொழியை பேசக்கூடிய நோர்வீஜிய மாணவர்களே, இந்த நாட்டிலே பரம்பரையாக பிறந்து வளர்ந்த நோர்வீஜிய மாணவர்களே ரொம்மன் வளாகத்திற்கு வந்து உதவி பாடத்திட்டத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சோமாலிய நாட்டவர்கள் இருக்கின்றார்கள், அரபு நாட்டவர்கள் இருக்கின்றார்கள், நோர்வீஜிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பாகிஸ்தானிய பின்னணி கொண்ட பிள்ளைகள். நான் தொழில் புரிகின்ற இடத்துல இருந்து கூட என்னுடைய தொழில்முறை நண்பர்களுடைய பிள்ளைகள் ரொம்மன் வளாகத்திலே படித்திருக்கின்றார்கள் உதவி பாடத்திட்டத்திலே, பாகிஸ்தானிய பின்னணியை கொண்டவர்கள். அப்படியெல்லாம் ஒரு இந்த நாட்டுக்கே முன்மாதிரியாக இருந்த அன்னை உபரியுடைய ரொம்மன் வளாகம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? நீங்கள் வரக்கூடிய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கண்காணிப்பதற்கு கேமராக்கள் பொருத்தி விட்டு முன்னாலே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். இந்த அவலநிலை தேவையா உங்களுக்கு?